பிரைஸ் தி லார்ட். நீங்க மத்தவங்கள கண்மூடித்தனமா நம்புறீங்களா? எந்த இடத்துல யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பல இடத்துல மாட்டிருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கான கதை. சிம்சோன்னு ஒரு பலசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவனை தோக்கடிக்க யாராலையும் முடியாது. அப்போ அவன் எதிரியான பெலிஸ்தியர்கள் அவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்னு நினைச்சாங்க. எல்லா மனுஷருக்கும் ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் ஆவது இருக்கும்ல. இவனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்னு அவங்க பிளான் போடுறாங்க. அது என்ன பிளான்னு தெரியுமா? தவளை தன் வாயால் கெடும்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி அவனை அழிக்க அவன்கிட்டயே ஐடியா கேட்டா எப்படி இருக்கும்? புரியலையா? நான் சொல்றேன் என்ன நடந்ததுன்னு. ஒரு நாள் இவன் காதலியான தெளிலால் அப்படிங்கிற ஒரு பொண்ணு 1100 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இவனை தன் மடியில படுக்க வச்சு நயமா பேசி உன் பலன் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டான். ஃபர்ஸ்ட் அவன் உண்மைய சொல்லல. அப்புறம் அவன் இருதயத்தை திறந்து அந்த பர்சனலான ரகசியத்தை அவகிட்ட சொன்னான். அது என்னன்னா, அவன் பலம் அவனுடைய முடியில தான் இருக்குன்னு சொன்னான். அதை கட் பண்ணா இவன் எல்லா மனுஷன மாதிரி சாதாரணமான மனுஷன் ஆயிருவான்னு சொன்னான். இந்த ரகசியத்தை அவன் எதிரிக்கு அவள் சொல்றா. உடனே அவன் எதிரிகள் வந்து அவனை பலனிழக்க செய்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இவன் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் காதலிச்ச பொண்ணு கிட்ட தன் இருதயத்தை திறந்து உண்மைய சொன்னதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்களா? தப்புதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்தோட தன்மைய தெரிஞ்சுதான் நீங்க பேசணும். புரியலையா? கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு மெசேஜ ஒரு பர்சன் கிட்ட சொல்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்க்கணும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா திங்க் பிஃபோர் இட் ஃபார்முலா. அதாவது UPPPS ஃபார்முலான்னு சொல்லலாம். இது என்ன ஃபார்முலான்னு நினைக்கிறீங்களா? லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் யூஸ். அதாவது இந்த மெசேஜ நான் இவங்க கிட்ட சொல்றதுனால எனக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஆமா, எனக்கு யூஸ் இருக்கு, இவங்க கிட்ட சொல்றதுனால என் மனசு ரிலாக்ஸ் ஆகும்னு நினைச்சா அது தப்பு. மனசு ஆறுதலுக்காக யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. இது ஒரு நாள் உங்களுக்கே எதிராக மாறிடும். அப்படி நீங்க சொல்லியே ஆகணும், இல்லாட்டி என் தலை வெடிச்சிரும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இத உங்க பிரேயர்ல காட் கிட்ட சொல்லி மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது ப்ராப்ளம். இந்த மெசேஜ நான் இவங்க கிட்ட சொல்றதுனால எனக்கு இவங்க மூலமாகவோ இல்ல மத்தவங்க மூலமாகவோ ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு திங்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க. அடுத்தது பர்சனல். என்னோட பர்சனலான விஷயத்த நான் ஷேர் பண்ணலாமான்னு ஒரு 1000 டைம்ஸ் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. உங்க பர்சனலான விஷயத்த மேக்சிமம் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய பர்சனல் எமோஷன் ஃபீலிங்ஸ். ஆனா மத்தவங்களுக்கு அது ஜஸ்ட் நியூஸ் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பர்சன். இந்த மெசேஜ நான் இந்த பர்சன் கிட்ட நான் சொல்லலாமான்னு திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலத்துல தூரத்துல இருக்கிற நிறைய கூட நம்பிடலாம், ஆனா பக்கத்துல இருக்கிற பிளாக் ஷிப்பை நம்பவே முடியாது. பெட்டர் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பாதீங்க. எதையும் ஆராய்ஞ்சு முடிவெடுங்க. அடுத்தது சிச்சுவேஷன். இந்த மெசேஜ நான் இந்த இடத்துல சொல்லலாமான்னு திங்க் பண்ணிக்கோங்க. அட, ஒரு விஷயத்த சொல்ல நேரம் காலம் எல்லாமா பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எந்த சிச்சுவேஷன்ல எதை பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பேசணும். அப்பதான் நீங்க பேசுற அந்த விஷயத்துக்கு கரெக்டா ரிப்ளை வரும். ஓகே. இதுதான் UPPPS ஃபார்முலா. இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃப்ல நடக்கிற பாதி பிரச்சனை சரியாயிரும். நான் இப்போ என் லைஃப்ல நடந்த ஒரு குட்டி கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு பொண்ணு ஒருத்தங்களை பத்தி நெகட்டிவா என்கிட்ட பேசிட்டு இருந்தா. நான் ஜஸ்ட் வேலையை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அவ நெகட்டிவா பேசின அந்த பொண்ணு அவங்க பின்னாடியே நின்னுட்டு இருந்தாங்க. அவ சொன்னதை எல்லாம் கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு சும்மா விடுவாங்களா, சண்டைக்கு வந்துட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆயிருச்சு. நான் இந்த இடத்துல இருந்தா உடனே மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனா அவ அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சா தெரியுமா? டிப்ளமேட்டிக்கா பேசி. எப்படின்னா, நான் உங்களை பத்தி பேசினேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்க பேரை மென்ஷன் பண்ணவே இல்லையே, நான் வேற ஒருத்தங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். வேணும்னா நீங்க இவகிட்ட கேட்டு பாருங்க. நீ என்ன கை காட்டுறா? நான் அப்படியே முழிக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியாம. இங்க வந்து உட்கார்ந்தது தப்பா போச்சேன்னு நினைச்சிட்டு ஆமான்னு மண்டைய ஆட்டினேன். அவங்களும் அதை நம்பிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். பொய் சொல்லாம இருக்கிறது பெருசு இல்ல, பொய் சொல்ற சிச்சுவேஷன்ல இருந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பெரிய விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
இப்போ இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அந்த இடத்துல இருந்தா தந்திரமா பேசி தப்பிச்சிருப்பீங்களா? இல்ல உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டிருப்பீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நல்லது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அதுதான் நல்லது. ஒருவேளை கேட்க முடியாத சூழ்நிலையா இருந்தா நீங்க காட் கிட்டையாவது சாரி கேட்கணும். இந்த கதையில அந்த பொண்ணு தந்திரமா பேசி வேர்ட்லயே வேணா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா உண்மைய பேசி தப்ப ஒத்துக்கிட்டாதான் காட்லயே ஜெயிக்க முடியும். எது வேர்ட்லினா உலகத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கிறது, எது காட்லினா கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது. நீங்க வேர்ட்லியா இல்ல காட்லியான்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுல இருந்து நான் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, நல்லதே பேசுங்க, எதையும் யோசிச்சு பேசுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். Then okay, bye bye, see you in next video.